தேசிய பிரச்சனை கொடுத்து இடதுசாரிகளுக்குள் தீவிரமான தத்துவார்த்த விவாதம் ஏதும் நடக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, மார்க்சிஸ்டுகளால் வரையறுக்கப்பட்ட தேசிய சமூகங்களுக்கிடையிலான அரசியல், சித்தாந்த, பொருளாதார மற்றும் சட்ட உறவுகளின் மொத்தமாகும் என குமாரி ஜெயவர்தன தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். 1935ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது இடதுசாரி கட்சியான லங்கா சமசமாச கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இந்த கேள்வி குறித்த விவாதம் எப்போதும் தெளிவின்மையால் சூழப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தோன்றிய அனைத்து மார்க்சிய கட்சிகளும், அதாவது லங்கா சமசமாச கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிரிந்து சென்ற கட்சிகள், குழுக்கள் எல்லாம் மேலோட்டமாக தேசிய பிரச்சனையை வலியுறுத்த லெனினிச கொள்கையை ஏற்றுக்கொண்டன. தேசிய பிரச்சனை தொடர்பாக மார்க்சியம் மற்றும் தேசிய பிரச்சனையில் வரலாற்று ரீதியாக வளர்ந்த நிலையிலான மொழி, பிரதேசம், பொருளாதார வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் சமூகத்தில் பிரதானமாக உள்ள உளவியல் அமைப்பு என ஸ்டாலின் வரையறையை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டது என்றும் குமாரி ஜெயவர்தன தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பிரச்சனையில் லெனினிச கொள்கையை இடதுசாரிகள் ஏற்றுக்கொண்ட போது பொது வெளியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் இடதுசாரி இயக்கங்கள் இந்த கருத்தியலில் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. இது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி அல்ல. சிங்கள இடதுசாரிகள் திட்டமிட்டு இந்த கருத்தியலை நடைமுறையில் மௌனமாக்கினர் என்று கொள்வதே பொருத்தமானதாக அமையும். வீரகத்தி தனபாலசிங்கம் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளதை இங்கு உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையில் சரித்திரத்தை மாற்றுவதற்கு பெரும் ஆர்வத்துடன் அரசியல் வாழ்வை தொடங்கிய இடதுசாரி தலைவர்களில் பலர், ஒரு சிலர் அல்ல பலர், 2 தசாப்த காலத்துக்குள்ளாகவே அதே சரித்திரத்தின் கைதிகளாக மாறினார்கள். அமைச்சர் பதவிகளில் நாடாளுமன்ற அரசியல் அதிகாரத்தை அனுபவிப்பதற்கும் சந்தர்ப்பவாத அணுகுமுறைகளின் மூலமாக மக்களின் வாக்குகளை இலகுவாக பெறுவதற்கும் சரித்திரம் காட்டிய குறுக்கு வழிகளினால் கவர்ந்திழுக்கப்பட்ட அவர்கள் தொடர்ச்சியான வர்க்க சமரச நடவடிக்கைகளின் மூலமாக இடதுசாரி இயக்கத்தை சரணாகதி பாதையில் வழிநடத்தி சீரழித்தார்கள் என தனபாலசிங்கம் தென்னிலங்கை இடதுசாரிகளை சாடுகின்றார். அப்படியானால் தென்னிலங்கையின் சிங்கள இடதுசாரிகள் இலங்கையின் அரசியல் போக்கினை சரிவர கணக்கிட்டதன் காரணமாகவே தேசிய பிரச்சனையில் மௌனம் சாதித்துள்ளனர் என்பது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்கான இடதுசாரி கோட்பாட்டுக்குள் பயணிப்பதானது தமது அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிடும் என்பதால் தனபாலசிங்கம் கூறுகின்ற சரணாகதி பாதையில் தென்னிலங்கை இடதுசாரிகள் சங்கமித்து விட்டனர் என்று கூறுவதே பொருந்தும். தென்னிலங்கை சிங்கள இடதுசாரிகள் தடமாறிய பயணம் ஆரம்பமாகிய இதே காலகட்டத்தில் சன் அவர்களின் பாசறையில் வளர்ந்த ரோகண விஜயவீர தென்னிலங்கையில் சிங்கள சோசலிசத்துக்கான கதவுகளை திறக்கின்றார். இது பற்றி கலாநிதி சரத் அமுனுகம தனது கட்டுரையில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். சன் அவர்களின் பாசறையில் இணைந்து கொண்ட விஜயவீரர் தன்னை பலப்படுத்திக் கொள்வதிலும் தனக்கான குழுவினை வளர்த்தெடுப்பதிலுமே கவனம் செலுத்தியதுடன் சிங்கள சோசலிசத்தை மேம்படுத்தும் பாதையிலேயே சென்று கொண்டிருந்தார். உள்நாட்டு புரட்சியின் முன்னரங்க படையினராக பெருந்தோட்ட பாட்டாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மலையகத்தில் செங்கொடி பாதையின் கீழ் அவர்களை அணி திரட்டுவதற்கான சன்னின் முயற்சிகளை விஜயவீர நிராகரித்தார் என்றும் கலாநிதி சரத் அமுனுகம குறிப்பிடுகின்றார். இலங்கையின் வரலாற்றில் இதே சமகாலத்தில் தென்னிலங்கை இடதுசாரிகளின் முகாம்களில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான சோசலிச பாதைக்கு இலங்கை அரசியலில் இடமில்லை என்பதை விளம்பரமாக காட்டுவதாக அமைந்துள்ளன. இந்நிகழ்வுகள் சன் அவர்களின் கண்முன்னே நடந்தேறியவை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியல் போக்கினை சரிவர கணிப்பிடாதவர்களாக தமிழ் வலதுசாரி அரசியல்வாதிகளும் சரி,
இடதுசாரி சிந்தனைகளுடன் தம்மை இறுக பிணைத்து கொண்ட தமிழ் தலைவர்கள் இருந்துள்ளனர் என்பதை நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது உணரக்கூடியதாக இருக்கின்றது. சன் அவர்கள் காணமடைந்த சோசியலிசமயமான இலங்கை கனவாக போக, அவரின் பாசறையில் வளர்ந்த ரோகண விஜயவீரவின் சிங்கள சோசியலிச கனவு அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூட 1964 காலகட்டத்தில் அவர் இட்ட விதை விருட்சமாகி 60 வருடங்களின் பின் இலங்கையில் கிளை பரப்பி தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இலங்கையில் சன் ஒரு தமிழர் என்பதால் அவருடைய கனவு சாத்தியமாகவில்லை. ஆனால் ரோகண விஜயவீர ஒரு சிங்களவர் என்பதால் சாத்தியமாகி உள்ளது. இதுதான் இலங்கையின் எழுதப்படாத அரசியல் வரலாறாக உள்ளது. எனவேதான் தமிழனாக பிறந்தது தற்செயலானது என சன் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டும் ராஜன் பிலிப், ஒருவரது பிறப்புடன் இனத்துவ அடையாளத்தை இணைப்பது ஒரு அரசியல் சோதிட செயற்பாடாகும். சன் செய்ததை போன்று நாட்டின் அரசியல் தலைவர்கள் தங்களது இனத்துவம் என்பதை பிறப்பின் தற்செயலே என்ற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் இலங்கை சிறப்பான நாடாக அந்த காலத்திலேயே வந்திருக்காதா என்றும் ராஜன் பிலிப் பதிவிட்டுள்ளார். சன் அவர்களது இந்த கூற்று தனது சோசலிச பயணம் தடைப்பட தமிழன் என்ற இனத்துவ அடையாளமே தடையாக இருக்கின்றது என்பதை உள்ளார்ந்தமாக உணர்ந்ததன் விளைவினால் வெளிப்பட்ட ஆதங்கமாகவே கொள்ள வேண்டும். 1981ஆம் ஆண்டில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் தலைமையில் படைத்தரப்பும் தென்னிலங்கையிலிருந்து இறக்கப்பட்ட காடையர் கூட்டமும் இணைந்து யாழ் நூலகத்தை எரித்தது மாத்திரமன்றி யாழ் நகரில் அரங்கேற்றிய அட்டூழியங்களை நேரில் பார்த்தவர்களில் நானும் ஒருவர். அவ்வேளையில் தென்னிலங்கையிலிருந்து ஃபாதர் போல் கஸ்பஸ் தலைமையில் ஒரு குழுவினர் யாழில் வந்திறங்கினர். பேராசிரியர் ரெஜி சிறுவத்தன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் அந்த குழுவில் அடங்கியிருந்தனர். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த வேளையில் நல்லூர் கோவிலுக்கு அருகில் சட்டத்தரணி பர்ராசிங்கம் அவர்களது வீட்டில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அந்த சந்திப்பு முடிந்து வெளியில் வந்து கொண்டிருந்த போது மொஸ்கோ சார்பான இடதுசாரி ஒருவர் வர்க்க பிரச்சனை தீர்ந்தால் இந்த பிரச்சனையிலெல்லாம் தானாக தீர்ந்துவிடும் என்று கூறினார். எல்லோருக்கும் அவருடைய அந்த கூற்று ஆச்சரியமாக இருந்தது. அவ்வேளையில் நான் அவரை நோக்கி, யாழ் நிலவரத்தை பார்த்த பிறகுமா வர்க்க பிரச்சனையுடன் தீர்வு கிடைக்கும் என்று கூறுகின்றீர்கள்? தமிழர்களின் சாம்பலில் தான் அப்படியான ஒரு தீர்வு சாத்தியமாகலாம் என்று கூறியதை இங்கு நான் பதிவிட விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு தமிழ் மார்க்சியவாதிகள் தமது கொள்கைக்கும் யதார்த்தத்துக்குமான நீண்ட இடைவெளிக்குள் அல்லது மாயைக்குள் இலங்கையில் வாழ்ந்துள்ளனர் என்பதற்காகவே இந்த சம்பவத்தை இங்கு நான் பதிவிடுகின்றேன். 1983 ஜூலை இன வன்செயலுக்கு பின் வர்க்க அரசியல் இயக்க விசைகள் இனத்துவ இயக்க விசை முழுதாக மூழ்கடித்தது. அவ்வேளையில் சன் தொடர்ச்சியாக டெய்லி நியூஸ் பத்திரிகையில் ஜூலை கலவரம் பற்றியும் அதற்கு பின்னரான சூழ்நிலை மற்றும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான அரசியல் உறவுகள் பற்றியும் பெருவாரியான கட்டுரைகளை எழுதியதாக ராஜன் பிலிப் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒரு சில தேசிய அளவிலான அரசியல்வாதிகளில் சண்முகதாசனும் ஒருவர். 1983ஆம் ஆண்டு உள்நாட்டு போர்